மறையவும் மறையாது. அதுக்குதான் சொல்லுவாங்க, நெல்லை கொட்டினால் அள்ளி விடலாம், சொல்லை கொட்டினால் ஒரு நாளும் வெள்ளப்படுது. யாகாபராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு இருக்காங்கல்ல. அந்த வார்த்தை ஒரு சொல்லுக்குள்ளதான் அந்த உலகமே வந்து அடங்கியிருக்கு. ஒரே ஒரு ஒத்த சொல்லுக்கு ஒரு பெரியவர் வந்து சொன்னார்னா இந்த ஊரு மக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி என்ன செய்வாங்க, பெரியவர் வார்த்தைக்கு எல்லாரும் நம்ம வந்து கட்டுப்படணும், ஊர் திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அந்த கூட்டத்திலே ஒருத்தர் வந்து தகாத ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா என்ன, அந்த கூட்டமே அப்படியே கலைந்து போகும். அப்ப ஒரு வார்த்தை தான் கூட்டத்தை கூட்டுவதும், ஒரு வார்த்தை கூட்டத்தை கலைப்பதும் ஒரு வார்த்தை தானே. ஒரு அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பிள்ளை அப்படியே கேட்டுக்கிறேன், வாடா என் தங்கமே அப்படின்னு சொல்லி ஓடோடி ஒரு வார்த்தைக்கு வந்து வந்துடு. அதே அம்மா கடுமையான ஒரு சொல்லை சொல்லிட்டான்னா போமா நீ என்ன சொல்றது நான் கேட்கறது பிள்ளைகள் வந்து வெறுப்பதற்கும் ஒரு சொல்லுதான். அதே மாதிரி தன் காதலன் காதலியிடம் வந்து வார்த்தைகளை ஒரு வார்த்தையை சொல்லி அவளுடைய மனசில் இடம் பிடிச்சு விடுவான். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா இவன்ட்ட இவ்வளவு நாள் பழகினது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவள் பிரிவதற்கும் ஒரே ஒரு சொல்லுதான். சொந்தங்களை சேர்ப்பதும் ஒரு சொல்லுதான், சொந்தங்களை பிரிப்பதும் ஒரு சொல்ல. அந்த வார்த்தை உரையாடல் என்பதும் ஒழுகாகவில்லை என்றால் ஒரு நாள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதான். அப்ப உரையாட மேடைகள் இருக்கிறது, உரையாடல் என்ற பேச்சை வந்து கையாளுகின்ற பொழுது வார்த்தை பதம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் அப்படிங்கிறது மாதிரி வரைமுறையோட வந்து பேசணும். போர்க்களத்துல ஒருவன் வந்து போராளி வந்து கடைசி நிராயுத பாணியாக நிற்கின்ற பொழுது உரைவாளில் ஒரு சின்ன வந்து கத்தி வச்சிருப்பான். அந்த உரைவாளில் சொருகக்கூடிய கத்தியை எடுத்து எதிரியை தாக்கிட்டு மறுபடியும் உரைவாளில் சொருகின்ற பொழுது ஒழுங்காக சொருகலை இல்லைன்னா வயிற்றை கிழித்து விடுமா. அதுதான் உரையாடலும் ஒழுங்காக இல்லைன்னா ஒரு நாள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பது. அந்த வார்த்தை என்பது கையாளுறது ரொம்ப பக்குவமா பதார்த்தமா இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு கையாளணும். அருமை. ஏன்னா எதை பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத காட்டிலுமே எதை பேசக்கூடாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம், எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் உண்டு. ஏன்னா உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, ஆனா எந்த மொழியோடும் இப்படி விளையாட முடியாது. நம்ம தமிழ் மொழியோடு மட்டுமே விளையாட முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா பாடி படி அப்படிங்கிறது ரெண்டே எழுத்து தான். படி அப்படிங்கிறது, இந்த படி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துல பொருள் நிறைய உண்டு. எப்படி சுவாமி? வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு பேரு படி. படிக்கட்டு. நல்விதமான நூலை படி. படி. வீட்டுல அரிசி அளக்கிறோம்ல, அளக்கிறதுக்கு படி. ஒரு சில பகுதியில் ஒரு சில பகுதியில நாளிம்பாங்க, ஒரு சில பகுதியில அதற்கு பேரும் படி. பாருங்க, எழுத்து ரெண்டு, ஆனா அதற்குள்ளே பொருளாகப்பட்டது வேறு. வார்த்தை ஒன்னாக இருந்தாலும் அர்த்தங்கள் பலவிதமாக இருக்கின்றது உண்டு. அப்ப எந்த மொழியோடு விளையாட முடியாது, நம் தமிழ் மொழியோடு மட்டுமே விளையாட முடியும். ஆனால் தமிழனாக தமிழன் என்று சொன்னாலே தலை நிமிர்ந்து நிக்கணும். இல்லடா அப்படினாங்க. உலக பொதுமறை இப்படி சொல்லக்கூடிய திருக்குறளை வந்து வள்ளுவனாகப்பட்டவர் நம்மளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்னா எந்த ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பார். அவ யாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட நூலை கொண்டு போய் 3 சங்கங்களுக்கு முதன்மை சங்கமாக இருக்கக்கூடிய மதுரையில போய் அரங்கேற்றம் பண்ணாதாங்க எந்த ஒரு நூலும் முழுமை பெறும். எத்தனையோ வந்து நூல்கள் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய புலமைகள் புலவர்கள் வடித்து வைத்திருந்தாலும் அரங்கேற்றம் பண்ண நூல்களை தான் அங்கீகாரமாக இன்றைக்கு நம்ம படித்து வெளியிடப்படும். இல்லாட்டி வந்து அதை வந்து அப்படியே வந்து முடங்கி வரும், வெளியிட முடியாது. அப்ப வள்ளுவன் வந்து என்ன செய்யறாரு, கொண்டுட்டு வர்றாரு மதுரை என்பதுக்கு கொண்டு வந்து அன்னை மீனாட்சி வீட்டு இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து எல்லா புலவர்களும் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல ஐயா இந்த நூலை நான் கொண்டு வந்திருக்கேன் அரங்கேற்றம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க. சரி, இப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவர்கள்லாம், விரல்கள் இருவர் புகழ்ந்திட வேணும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேணும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும், அவர்கவி நஞ்சேனு வேம்பேனு நன்கு அப்படின்னு இருக்காங்க. பயங்கரமான பட்டாடை எடுத்துக்கிட்டு 10 விரலை மோதிரம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் சீமா மாதிரி வர்றான்னு வைங்களேன். ஆத்தாடி எந்த ஊருக்காரரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு, எங்க வந்தீங்க அப்படி கேட்பது உண்டு. 10 பேர் போய் குமிஞ்சுக்கிட்டு கேட்பான். ஆனால் அதே ஒரு மறை உரி தைரியத்தையும் காயோட ஒடிச்சுக்கிட்டு வந்தா யாருமே யாருப்பா சாமியார் நம்ம ஊர்ல புதுசா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் யாரு கண்டுக்கிற மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா யாசகங்களை வாங்கக்கூடியவர்கள் சாமிகள் அப்படின்றது மாதிரி பொன் பொருளை சேர்த்து வைக்க மாட்டார்ல, அந்த மாதிரி கணக்குக்கு போயிரு. அப்ப வள்ளுவன் வந்து மர உரி தரித்து காய்வுடைய இணைந்து நூலை கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது யாரு நிராகரிச்ச புலவர்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. அந்த தன்மையோட தான் போனார். இருந்தாலும் நூல் என்பது நிராகரிக்கப்பட்டது, யாருமே ஏத்துக்கிறல. திரும்பி மன வருத்தத்தோடு வர்றாரு. இப்படி வருத்தத்தோடு வருகின்ற பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் வள்ளுவனை பார்க்கிறார். என்னப்பா ரொம்ப மூஞ்சி வாடி போயிருக்கு அப்படின்னு. யாரு?
ஒரு பெண்ணாகப்பட்டவள் வள்ளுவரை பார்த்து கேட்கிறா. என்ன வருத்தம் அப்படின்னவும் எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி கொண்டு வந்த நூலை அரங்கேற்றம் பண்ண முடியல அப்படின்னவும் கொண்டுட்டு வாப்பா, யாராவது எடுத்து பார்த்தாங்களா, படிச்சார்களா, பிழை எது இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, அம்மா தாயே பிழையும் இல்லை ஒன்றும் இல்லை, யாரும் வாங்கி படிக்க கூட இல்லை, அதுதான் மனசுக்கு வருத்தம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு படிச்சுட்டு பிழை இருக்குன்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஆமா, வாங்கியே படிக்கலைன்னா இப்படி நிராகரிக்கிறது. வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் எல்லாரும் இருக்கிறாங்க, புலவர்கள், அவை தலைவர்கள், அதே மாதிரி மன்னர்கள், மதிநுட்பமான மந்திரி, அத்தனை பேர் இருக்காங்க. இந்த அம்மா போய் ஒத்தாளா போய் எதிர்த்து கேள்வி கேக்குது. இந்த நூலை நிராகரித்ததுக்கு காரணம் என்ன, யாராவது ஒருவராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தரும் வாய் பேசல. இருந்தாலும் அம்மா சொல்றாங்க, இந்த நூலை வந்து இங்கே வீற்றிருக்கக்கூடியவள் யாரு, ஆதி பராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய தடாதகை பிராட்டி அன்னை மீனாட்சி. அப்ப மீனோஜனியாக வீட்டிருக்கிறார். இவள் ஏத்துக்கிட்டா அந்த நூலை அரங்கேற்றம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கிறா. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, அன்னை மீனாட்சி ஏத்துக்கிட்டா நாங்க ஏத்துக்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது, அங்கே வந்து குளமாகப்பட்டது இருக்கல, அந்த குளத்துல வந்து நூல்களை பூரா அந்த அம்மா எரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு பதறி போனாங்க, என்னடா நூலை வந்து அரங்கேற்றம் பண்ண நூலை பூரா தண்ணிக்குள்ள அந்த அம்மா எரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி மனசு வந்து வேதனையோட இருக்கின்ற தங்க தாமரையில் வெளிவந்ததாம் இந்த நூலாகப்பட்டது. அத்தனை அன்னை மீனாட்சியை ஏத்துக்கிட்டா, இப்படிப்பட்ட நூலையா நம்ம நிராகரிச்சா அப்படின்னு சொல்லி அந்த திருத்துவதற்காக ஒரு புலவர் இருப்பார். எப்படி ஆண்டு தேர்வு முடிவுல ஆசிரியர் திருத்துறாரு, அதை பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புலவர் இருந்தார். ஓடி போய் இந்த நூலை எடுத்து ஒவ்வொரு நூல்களாக வந்து பாக்குறாரு, சரி பாக்குறாரு. ஒரு பிழை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா எத்தனையோ பேர் புலமைகளை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது தவறு இருக்கின்ற பொழுது அவர் வந்து தண்டனையை தானே வந்து கொடுத்துக்கிடுவாரா. ஏன்னா தவறு எதை வச்சு கொடுப்பாரு அப்படின்னா, திருத்துவதற்கு எழுத்தாணிகள் உண்டு, எழுத்தாணியை வச்சுதான் திருத்துவாங்க. இந்த எழுத்தாணியை கொண்டு வந்து திருத்துகின்ற பொழுது பிழை ஏதும் இருந்தால் தன்னைத்தானே எழுத்தாணியை வச்சு தலையில அப்படியே குத்திக்கிடுவாரா. எழுத்தாணியை வச்சு இரும்பால தலையில குத்துனா என்ன ஆகு, புண்ணாக சலமாகப்பட்டது, ரத்தம் வடியும், நாள்பட்டு சீல் என்ற அந்த சலம் என்பது வருமா. ஒரு பக்கத்திலேயே நிக்க முடியாதான், கொஞ்சம் பக்கத்துல வந்து தூரமா தள்ளிதான் இருப்பாங்களாம், அவ்வளவு துர்நாற்றம் வீசுமா. அவர் தலையில அப்படி சீல் வடிந்து கொண்டே இருக்குமா. இந்த சீலாகப்பட்டது எப்ப மறைந்தது அப்படின்னா, வள்ளுவன் தந்த அந்த குரலை சரி பார்க்கின்ற பொழுது ஒரு பிழை கூட கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த எழுத்தாணிக்கு வேலை இல்லடா அப்படின்னு சொல்லி தூக்கி எறியப்பட்டது. அவர் தலையில் வடிந்த சீல் என்பது மறையப்பட்டது. அவருக்கு வந்து புனை பெயராக அவர் பேர் சாத்தனார், சீல்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய புனை பேர் ஒன்று உண்டு. அப்பத்தான் அந்த நூலை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்த பெண்மணி யார் அப்படின்னா, இட்டமுடன் எந்தளையில் என்றெழுத விட்ட சிவனும் செத்து விட்டாலும் முட்ட மஞ்சமே ஆகினும் பாரம் அவனுக்கு அல்லாது நெஞ்சே நீ கலங்காதேன்னு பிறந்தவுடன் அக்கி உணர்வதற்கு கவி பாடினாலே அவ்வை மூதாட்டி. இளமையில் எனக்கு முதுமையை கொடு, இளமையும் வந்து அழகும் இருக்கிறதுனாலதான் எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. இறைவா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மணி நாளும் கடந்துனுக்கு நான் தெரிவேன் சொல்லி விநாயகனம் வேண்டிக் கொண்டு இளமையில் முதுமையை வாங்கி தமிழுக்காக தொண்டாற்ற கிளம்பினாலே அவ்வை மூதாட்டி. அந்த கிளவியாகப்பட்டவள் தான் இந்த வள்ளுவனுடைய குரலை வந்து அரங்கேற்றம் பண்ணுவதற்கு முழு உறுதுணையாக இருந்த பெண்மணி, வேற யாருமே இல்லை. அப்ப திருக்குறளை வந்து அரங்கேற்றம் செய்வதற்கு யார் காரணம் அப்படின்னா, அவை மூதாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள். அவ வந்து உறுதுணையா இருக்கணும். அருமை. ஏன்னா கூட பிறந்தவங்க இல்லையா, யாரோட சகோதர திருவள்ளுவரோடு பிறந்தவள் தானே அவை மூதாட்டியாகப்பட்டவள். அப்ப கூட பிறந்த அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ இப்படி ஒரு உதவி செய்வது சிறந்தது அப்படின்னு அந்த ரத்த பாசம் என்பது விடாது, தான் நாடாவிட்டாலும் சதையாடும். அதே போல இதே திருக்குறளாகப்பட்டதை திருவள்ளுவர் இயக்கும் பொழுது அவதான் அவருடைய மனைவி வாசுகி கேக்குறாங்க, என்ன கேட்டாங்க, எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வள்ளுவர் சொல்றாரு, ஏமா உலக பொதுமறை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது, சரி இப்ப இந்த நூலாகப்பட்டது இருக்கிறீங்களே இது யாருக்காக அப்படின்னு கேட்கிற, உங்களுக்காகவா அல்ல எனக்காகவா இல்ல உற்றார் உறவினருக்கு யாருக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் வள்ளுவர் சொல்றாரு, ஏமா யாருக்காக என்று கேட்டாள், உலக மக்களுக்காக அப்படின்னார். அப்பதான் அவருடைய மனைவி வாசுகி கேட்கிறாங்க, சரிங்க உலக மக்களுக்காக இப்ப நீங்க எழுதுறீங்கல்ல, உங்களுடைய மனைவி நான் ஆசைப்பட்டு கேட்கிறேன், எனக்காக ஒரு குறள் எழுதுவீங்களா அப்படி கேட்ட உடனே அவதான் வள்ளுவர் சொல்றாரு, சரிம்மா இப்ப எப்படி எழுதணும்னு சொல்லு, அதே போல எழுதுறேன் அப்படி கேட்கும் பொழுது அவதான் கேட்கிறாங்க அவருடைய மனைவி வாசுகி என்று சொல்லக்கூடியவங்க, எங்க 2 உதடுமே ஒட்டாத குறளாகப்பட்டது இதுல இடம்பெறணும், அதை நீங்க எழுதணும் அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் வள்ளுவராகப்பட்டவர் எழுதுகின்றார், யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் இளன். இந்த குறளை சொல்லும் பொழுது 2 உதடும் ஒட்டவே ஒட்டாது. அப்ப இந்த குறளாகப்பட்டது அதுல இடம்பெறுவதற்கு யார் காரணம் அப்படின்னா அவருடைய மனைவி வாசுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவ. பாருங்க இந்த குறளாகப்பட்டது நல்ல ஒரு விஷயம் நல்விதமாக வடிப்பதற்கு காரணம் ஒரு பெண்ணு. அப்ப பெண்ணாகப்பட்டவள் வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்க, மனைவி வைத்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா, வள்ளுவனின் மனைவி வாசிப்பல. கணவன் வைத்தால் எப்படி இருக்கணும்,
ஸ்ரீராமனை போல இருக்கணும். சரி. அப்ப ஒரு வித்திக்கு ஒருவனாக பதிவிரத தன்மையோடு இருந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. தன் கணவனுக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே வந்து புரிந்து கொண்டு நடந்தவள் வாசுகி என்று சொல்லக்கூடிய. அப்ப வள்ளுவனை போல, அதாவது வாசுகியை போல மனைவியும் ராமனை போல கணவனும் இருந்தால் இல்லறம் என்பது நல்லறமாக அமைந்துவிடும். ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனையே வரலைன்னா குடும்பம் அது அருமை இல்ல. குடும்பம்னா பிரச்சனை வரணும், வந்தாதான் குடும்பம். எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு அது வந்து நல்லா இருக்காது. அப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை இருந்தாலுமே நல்லா இருக்காது. அப்ப இன்பமும் துன்பமும் மேடு பள்ளம் இரவு பள்ளம் ஆண் பெண்ணுன்னு சொல்லி எல்லாமே இரண்டரை இறைவன். அதாவது தமிழை கூட பேசணும்னா எதுகை மோனை அப்படின்ற இரண்டு சொற்களை வைத்துத்தான் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இரண்டுல தான் எல்லாமே உலகமே அடங்கி இருக்கிறது. ஏன்னா ஏற்றம் இரக்கம் தான் வாழ்க்கை அப்படின்னு. அதே போல வள்ளுவன் வாசுகி போல, ராமன் சீதையை போல வாழ வேண்டும் அப்படின்னு அருமையா சொன்னீங்க. அதே போல பாருங்க, ஏன்னா வள்ளுவராகப்பட்டவர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்பொழுது முழுமை அடைகின்றாள், தாய்மை அடைகின்ற பொழுது பெண் என்பவள் முழு பெண்ணாக மாறுகிறாள். தாய்மை அடைகின்ற பொழுது பெண்ணாகப்பட்டவள் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு, முழு பெண்ணாக அடைவது உண்டு. ஆனால் அதை காட்டிலும் அளவில்லாத மகிழ்ச்சி எப்பொழுது அடைகின்றாள் அப்படின்னா, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறர் வந்து தன் பிள்ளையை புகழும் பொழுது பிள்ளை மாதிரி இருக்கணும். ஆனா சான்றோன்னா ஒழுக்கமானவன், சிறந்தவன், நல்லவன். கல்வியை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம் சுவாமி, ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? முடியாது. கல்வியை வாங்கி விடலாம், ஒழுக்கத்தை ஒரு நாளும் ஒருபோதும் வாங்க முடியாது. அந்த ஒழுக்கம், அந்த மானம் போயிருச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம். வாழ்ற காலம் கொஞ்சமாவது தன்மானத்தோட, அதுவும் அறம் சார்ந்த ஒழுக்கத்தோட வாழ்வது உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்க்கையா. அருமை. அதே போல அப்ப தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தன் பிள்ளைகளை வந்து, இவர் நல்லவர், அறிவில் சிறந்தவர், கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு தன் பிள்ளையை பிறர் புகழும் பொழுது தாயாகப்பட்டவள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவது உண்டு. அதான் சொன்னாங்க, ஒரு தாயாகப்பட்டவள் 10 பிள்ளையை பெத்து கூட பசி இல்லாமல் வளர்த்து விடுவாள். ஆனா கடைசி காலத்துல இந்த 10 பிள்ளையும் சேர்ந்து ஒத்த தாய்க்கு ஒருவர் சோறு விட மாட்டான். இது வரமா அல்லது சாபமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதே போல பாருங்க, ஒரு கணவன் மனைவி உண்டு. எந்த இடத்திலையுமே முன்னோர்களே சொல்லி முன்னோர்கள் என்ன, தெய்வமே ஒரு பெண்ணுக்குத்தான் அங்கீகாரம் கொடுத்தது. எந்த இடத்திலையுமே உயர்வான இடத்துல உள்ளவள் யாரு அப்படின்னா பெண்ணாகப்பட்டவள். பாருங்க, ஒரு கணவன் மனைவி உண்டு. அப்படி 2 பிள்ளைகளோடு ஒரு கணவனாகப்பட்டவன் இல்லை என்று சொன்னால், அந்த மனைவியாகப்பட்டவள் 2 பிள்ளைகளை வளர்த்து நல்விதமாக படிக்க வச்சு கரை சேர்த்து விடுவாள், எந்த குறையும் இல்லாமல். ஆனால் அதே 2 பிள்ளையோடு மனைவியாகப்பட்டவள் இல்லை என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளை படிக்க வச்சு திருமணம் முடிச்சு ஆணாகப்பட்டவன் கரை சேர்க்க முடியுமா? ஒருபோது முடியாது. அதனால சொன்னாங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் செய்யக்கூடிய வேலையை எவனுமே செய்ய முடியாது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்றக்காக, நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே தீயவைகள் அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற மாதிரி இளமையில் எக்காரத்தை கொண்டு ஒரு பெண்ணுக்கு கட்டாயமாக ஆணினுடைய துணை வேண்டும். ஆனா முதுமையில் நிச்சயமாக ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய துணை வேண்டும். அந்த மாதிரி இருந்தா தான் சொல்லுவாங்க. இப்ப வயசான காலத்துல தன் மனைவி முன்னோட்டியே இறந்துட்டாங்கன்னா 2-3 வருஷம் பொறுத்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட போய் கேளுங்களேன், என்னையா நல்லா இருக்கியானா? அவ போயிருக்கு சேர்ந்தப்பவ நான் போய் சேர்ந்திருக்கணும். அவ இல்லாம நான் படுற கஷ்டம் எனக்கு தானே. அவங்க அந்த உணர்வுறது அனுபவிக்கிறது மூலம் தான் தெரியுமா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் என்ன தேவை என்று தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு இருக்காங்க. தாயாகப்பட்டவள் வந்து தன் பிள்ளை வந்து வாடி முகம் இருக்கிறதை பார்த்தே கண்டுபிடிச்சா தன் பிள்ளை பசியோடு இருக்கா அப்படின்னு சொல்லி. தாய் போட்டு போய்விட்டால் வந்து அறுசுவை உணவு போய்விடுமா, அவன் சம்சாரம் போய்விட்டால் சகல எல்லாமே போய்விடும் அப்படின்றதுக்காகத்தான் பெண்ணை வைத்துத்தான். ஒரு ஆணாகப்பட்டவன் பெண்ணை சார்ந்தே வாழ்வானா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத தனித்து இயங்கக்கூடிய திறமை என்பது உண்டு. ஏன்னா ஆணுக்கு வந்து உடம்பளவுல வந்து பலம் அதிகம், ஆனா பெண்ணுக்கு மனதளவுல தைரியம் என்பது அதிகம் ஆண்களை காட்டிலும். அந்த தைரியம் இருந்தா தான் நடமாட முடியும். உடல் பலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? மன தைரியம் என்பது வேண்டும். மன தைரியத்தோடு இருந்தா தான் இந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும், வாழவும் முடியும் இந்த உலகத்துல. அருமையா சொன்னீங்க. ஏன்னா தாய்க்கு பின் தாரம் அப்படின்னாங்க. ஒரு ஆண்மகன் வந்து பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை ஒரு பெண்ணினுடைய அரவணைப்பு இல்லாமல் அவனால் வாழவே முடியாது அப்படி சொன்னாங்க. அப்ப இதுல வந்து அதிகமான தைரியம் கொண்டது யாரு அப்படின்னா ஆணா பெண்ணா அப்படின்னா, நீங்க சொன்னது போல மனதளவில் அதிகமான திறமை கொண்டவள் பெண்ணு மட்டுமே. அதனாலதான் எத்தனையோ கவிஞர்கள் வந்து
பெண்ணுக்கும் தாய்க்கும் தான் முதலிடத்தை கொடுத்தார்கள். ஆனால் தந்தையருக்கு முதலிடத்தை கொடுத்தார். ஆரம்பத்தில் சொன்னேன், எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த கவி பாரதியார் என்று சொல்லக்கூடியவர். அதே போல பாருங்க, பாருங்க, ஒரு ஆண் பெண்ணை மட்டும் உயர்வாக வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு ஆணாகப்பட்டவன் இருந்தா தான் குடும்பத்தை நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அப்ப தகப்பனுடைய சொல்லை வந்து யார் கேட்கணும்? பிள்ளைகள் கேட்கணும். தாயினுடைய சொல்லை வந்து பிள்ளைகள் கேட்கணும். ஆனா கணவனுடைய சொல்லை மனைவி கேட்டே ஆகணும். மனைவியுடைய சொல்லை கணவன் விட்டு கொடுத்து வாழ்வர்கள் வந்து எதுனாலும் கெட்டு போவதில்லை. கெட்டு போக நினைக்கிறவங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, ஈக குணம் என்பது இருந்தால் அந்த வாழ்க்கை ஒரு நாள் நல்லாவே இருக்காது. நீ சொல்றது நான் கேட்கணுமா, நான் அந்த ஈகம் பாக்குறது அப்படின்ற ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மனைவி என்பவள் எப்படி தெரியுமா, எல்லாத்தையும் ஒரே இடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவள் பெண். ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து ஒரே ஒரு மஞ்சக்கயிறுக்கு கட்டுப்பட்டு அத்தனை சொந்தங்களையும் பந்தங்களையும் அப்பா அம்மா உற்றார் உறவினர் அனைத்தையும் வந்து துறந்து தன் கணவன் மட்டும் கதின்னு வருகின்ற பொழுது அத்தனை பேருட்ட பாசத்தையும் ஒத்த ஆளுகிட்ட எதிர்பார்க்கக்கூடியவள் பெண். அந்த எதிர்பார்ப்போட வந்தால் வீட்டுக்கு வர்றான்னா பெண்கள் ரொம்ப விரும்புவது என்ன தெரியுமா, சுயமரியாதை என்பது தேவை பெண்களுக்குன்னு வாங்க. அவ வந்து வாழ்ற வாழ்க்கை அவளோட வந்து விருப்பத்தோட சுயமரியாதையோட வாழணுமா. ஒரு கணவன் வீட்டுல வந்து ஒரு கணவனுக்கு அடுத்த வீட்டுல பிரச்சனை வைங்கள, சொந்த பந்தத்துல யாராவது மதிக்கலைன்னு சொன்னா சாகர தொட்டிக்கு அந்த வீட்டுக்கே போக மாட்டான். ஆனா கணவன் அப்படி இல்ல, மனைவிக்கு எங்க வந்து அவங்க வீட்டுல சண்டையோ பிடிக்கலையோ அங்கதான் முதல்ல போறவன் கணவனாகத்தான். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வந்து வித்தியாசமே இதுதான். அருமையா சொன்னீங்க. ஏன்னா அதே போல இல்லறமாகப்பட்டது நல்லறமாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளே ஒத்துழைத்து போக வேண்டும். அதைத்தான் சொன்னாங்க ஆரம்பத்தில் இருந்து. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் இப்படித்தான் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவராகப்பட்டவர் நிறைய சொல்லி வைத்தது உண்டு. அப்ப பாருங்க, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படி ஒரு குழந்தையாகப்பட்டது பிறக்கின்ற பொழுது பெத்த தாயை மறந்து தகப்பனை மறந்து தன் கணவனுடைய பாதமே கதி என்று இருப்பார்கள். ஏன்னா முன்னொரு காலத்துல பாருங்க, நம்ம கிழவி காலத்துல ஒரு வயதான கிழவன் உணவாகப்பட்டதை எடுத்த பிறகு மனைவியாகப்பட்டவள் எடுத்து கொடுப்பாங்க. எங்க நீங்க சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்ட கையோடு அதாவது வெத்தலை பாக்கு போடுங்க அப்படின்னு அன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கணவனாகப்பட்டவன் உணவாகப்பட்டதை எடுத்த பிறகு மனைவியாகப்பட்டவள் எடுத்து கொடுக்கிறா. எங்க சாப்பிட்டுட்டீங்க, மறந்துடாம அந்த மாத்திரையை போட்டுருங்க. கடை விரித்து கிடக்கிறது கேப்பார் ஒருத்தரும் இல்லை. இன்னும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி 2 மாத்திரை. ஏன்னா ஒரு நோயாகப்பட்டது இருக்கு உடம்புல அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறான். மருந்து மாத்திரைனா என்ன? நோய் தீர்க்கிறதுக்கு தான் மருந்து, அதுக்கு பேரு தான் மருந்து மாத்திரை. ஆனா இன்னைக்கு எந்த மருந்தாவது வந்து தீக்குதா? வாழ்நாளர் பூரா நீ வந்து இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. தவிர தீர்ந்து போகும் இந்த நோய் இதோட சரியாகணும் ஒருத்தலும் சொல்ல கிடையாது. அப்ப இதுக்கு பேரு மாத்திரையா அப்படின்னா அதுக்கு பேரு ஏமாத்திரன்னு போடும். அப்ப இது ஒரு மாத்திரை நீ அப்ப இதற்கு ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அப்ப பாருங்க, ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தின்படி நோயாகப்பட்டது அதிகமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னா உண்ணக்கூடிய உணவே மருந்து இருக்காங்க. உணவே மருந்து என்று உள்ள மக்கள் மனிதர்கள் பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடுதான் அடிப்படை தேவையே வாழ்க்கைக்கு. கண்டிப்பாக பசிக்கிற நேரம் ஒரு கூழ் உருண்டை இருந்தா போதும். ஏன்னா கந்தையானாலும் கசைக்கிட்டு கூழா இருந்தாலும் குளித்து குடின்னு சொல்லி ஒரே ஒரு அந்த பசியை போக்குற நேரத்துல சாப்பாடு இருந்தா போதும்பா. அதே மாதிரி ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் அல்லவா, கூரை வீடா இருந்தாலும் ஒழுகாம இருந்தா அதுல நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார்கள் மனிதர்கள். ஒரு ஆடையா இருந்தாலும் தன் மானத்தை காப்பதற்கு போதும் அப்படின்னு சொல்லி போதுமன்ற மனசு இருந்துச்சு. போதுமன்ற மனசை பொன் செய்ய மருந்துன்னு இன்னைக்கு வந்து லட்சமா கோடியா தான் சம்பாதிக்கிறான். மனசு போதும் சொல்லுதா? வருஷம் வந்து திருவிழா வருதுன்னு ஆடை ஆபரணங்கள் இல்லாம எடுத்து நம்ம புது ஆடைகளை உடுத்திட்டு இருக்கான். போதும் சொல்லிதான் மனசு முடியல. ஒரே ஒரு சிவன் ராத்திரில இருந்து நாடகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த உள்ள காலங்கள்ல ஏதாவது ஒரு நாடகம் தடைபட்டுருச்சு அப்படின்னா என்ன, ஐயோ நம்ம நாடகம் நின்று போச்சு. அந்த மனசு போதும்ன்ற மனசு வராதான். அதான் மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. குரங்கில் இருந்து வேறுபட்டவன் மனிதனாக இருந்தாலும் குரங்காகப்பட்டது கிளைக்கு கிளை தாவுகிறத போல மனசு என்னைக்குமே அலைபாயுமா ஒரு நிலையிலும் இருக்காதான். இவன் இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா வேற சிந்தனையில இருப்பிய. அதே மாதிரி நான் இங்க பேசுறேன்னா என்னுடைய சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுதான் மனசு அப்படின்னு இருக்காங்கல்ல. எல்லா விஷயங்களை வந்து எடுத்து சொல்றீங்க, நல்ல விதமா பாடுனீங்க. தாயை பத்தி நீங்க பாடுறது ரொம்ப பாராட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாய் வந்து அந்த அருமையா வந்து அந்த உருக்கத்தோட பாடுனீங்க, ரொம்ப பிடித்திருந்தது. இருக்கும்போது யாரும் மதிக்கிறது கிடையாது, ஆனா இறந்த பிறகு அதை உணர்ந்து பயனே கிடையாது அப்படின்னா நீங்க சொல்றதுதான் உலகத்துல எல்லாமே நடக்கிறது. தாய் இருக்கும்போது நம்ம எல்லாம் வந்து புத்திமுதை அறிவுரைலாம் சொல்லுவாங்க.
கிடையாது. கேட்கவே மாட்டான். நீங்க என்னமா சொல்றது? எப்ப பார்த்தாலும் புத்திமதி சொல்லிட்டே இருக்காதீன்னு சொல்லி கேட்க மாட்டான். இல்லாதப்பத்தான் தெரியும் அவர்கள் என்னென்ன விதத்துல நம்மளுக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் இது வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதே போல இருக்கும் பொழுது தன் தாயும் தந்தையும் எவன் ஒருவன் தெய்வமாக நினைத்து வணங்குகின்றானோ அவனுக்குத்தான் தெய்வத்தினுடைய அருளாகப்பட்டது கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும். அப்படிலாம் இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம செஞ்சோம்னா செஞ்ச பலனை அவங்களே அனுபவிச்சு அரசனோட தெய்வம் நின்றுலாம் இன்னைக்கு கொள்றது இல்ல. அவங்க சொல்லுவாங்க பிள்ளைகள் தகப்பன் செஞ்சா பிள்ளைகளை வந்து சாரும். தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் இல்ல, தகப்பன் செஞ்சா தகப்பன் அனுபவிக்கிறான். அப்படிப்பட்ட காலம் மாறி விட்டது. ஏன்னா தகப்பன் கெட்டவரா இருப்பாரு, ஆனா பிள்ளை நல்லவனா இருப்பான். கெட்டவன் செஞ்ச தவறுக்கு நல்லவனை போய் தண்டிப்பது நியாயமா? அது எப்படி? அதனால கெட்டவனுக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு உள்ள காலங்கள். அதே போல என்னதான் நம்ம எல்லா தாய் தகப்பனுமே பிள்ளைய வந்து நல்விதமா வளர்ப்பாங்க, ஆனா அவன் கெட்டவனா ஏன்னா வளரக்கூடிய விதம் என்ற ஒன்று உண்டு, வளர்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. அருமையான அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அருமையா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க. அப்புறம் நான் பாடவே இல்லப்பா, இன்னைக்கு நான் பேசுறதுதான் ரொம்ப. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையா? ஒண்ணுன்னா வரிசையில 1 2 வருமே, அதுவா? இல்ல அது கிடையாதுமா. எந்த ஒன்று தெரியவில்லை அப்படின்னா, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றுதான் என் தந்தை வந்து படிச்சு படிச்சு பாடமா இதை செஞ்சவன அதை செய்யணுமே, எதை செய்யணும் அது தெரியவில்லை. அதனால எந்த ஒன்று அப்படின்னு கேட்டா, சுவாமி பருவத்தோடு இருக்கமே. இந்த பருவம் அப்படிங்கிறது நிலையானதா? ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அப்ப எந்த பருவம் போனா உருவமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரத்துல எந்த பருவத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும். பருவத்தை பயிர் செய்ய அப்படின்னு இருக்காங்கல்ல, சொல்லிருக்காங்கல்ல. அதே போல இப்ப உங்களுக்கு வயது எத்தனை? 12 இருந்து 13 வயது. 13 வயது அப்படின்னா மங்கை பருவம் அடைந்த பெண்மணி நான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்படி பருவத்தோடு இருக்கிற உமக்கு எனக்கு ஒரு பதி என்றால் என்ன? பதினா புருஷனா கணவனா மணாளன். ஏன் அவனை போய் நீங்க கூட வாழ, அவனை போய் நீங்க எதுக்கு பார்த்துட்டு வரணும்? ஏமா இப்படி பருவத்தோடு இந்த நேரத்துல நீ இங்க வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. எனக்கே சங்கடம் இல்ல இங்க நிக்கிறதுக்கு, உங்களுக்கு சங்கடம். சங்கடமா இருந்தா வேற இடத்த நாடி தேடி போங்க, எங்கயாவது கலகம் கிடைக்கும். அதனாலே உங்களுக்காக நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு, அவருடைய புகழையும். மாப்பிள்ளையா? ஆமாமா. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா சம்மதம் இல்லைன்னா மறுபடியும் சொல்றேன். இதோ சொல்கிறேன். உலகங்கள் யாவும் அவன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் அவன் செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் அவன் செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். அழகென்னும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. மனமுள்ளவன் குணமுள்ளவன் மரபுக்கு உறவினது, தினம் தொண்டாத பொருளை போக்கிடும் திருவுளமுடையவனே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். பாரெங்கும் ரசிக்க வேதங்கள் இசைக்க, பாரெங்கும் நேசிக்க நீரெங்கும் நேசிக்க, ஓராறு முகண்டானே உனையே. ஆகவே நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா, தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகனே உனக்கு புருஷன் வேண்டாம் என்று விருப்பு சொல்லாமல், அள்ளுப்பகலும் இந்த அவத்தையை நீ வெடுத்து, அள்ளுப்பகலும் இந்த அவத்தையை நீ வெடுத்து, அள்ளுப்பகலும் இந்த அவத்தையை நீ வெடுத்து, அவனையோ சொல்ல விருப்பம் திருப்பி கொடுத்து சொல். உங்க வார்த்தையை ஒரு நாள் கேட்க முடியாது சுவாமி. தாங்கள் பார்த்துட்டு வந்த முருகப்பெருமான் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னைக்குமே தாரத்திலும் தரத்திலும் முதல் தரமா போனா நாடு நகரெல்லாம் என்னை பார்த்து நல்ல விதமா பேசும், இல்லைன்னா ஏசும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், பேசாம போயிருங்க. குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, நம்ம சொல்ல வந்து உனக்கு என்ன கரைய கைவரிசை சொல்லாதவோ. அவில்லா மடச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி கொடுப்போம்னு கேட்கிறீங்க? நாரத முனியா உங்களை பார்த்து தான் சொன்னேன். புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறேன். இது சத்தியம். போயிட்டு